வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல பொருள் அறிவோம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். இன்னைக்கும் சில வார்த்தைகள் கொடுத்திருக்கேன், அதுக்கான அர்த்தங்கள், அதுக்கான பொருள் அதெல்லாம் கொடுத்திருக்கேன். இன்னைக்கும் 3 ஸ்லைடு கொடுத்திருக்கேன். 1, 2, 3. சரிங்களா? இப்ப இதுல உள்ள வார்த்தைகள், அதுக்கான பொருள் இதெல்லாமே ஏற்கனவே நீங்க பயிற்சி பண்ண மாதிரியே தான் பண்ண போறீங்க. டே 1 என்ன பண்ணணும்? இந்த வார்த்தைகள் அதோட பொருள் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்து வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். டே 2 என்ன பண்ணணும்? காலம்ஸ் போட்டு அதெல்லாம் அந்த வரிசை எண், வார்த்தைகள், பொருள் 3 காலமா போட்டு நீங்க பார்த்து நீட்டா எழுதி அனுப்பணும். அடுத்த டே 3 என்ன பண்ணணும்? நீங்க இந்த வார்த்தைகள்லாம் நீங்க அம்மா இல்லைன்னா அப்பாவை கேட்க சொல்லிட்டு அதுக்கான பொருளை நீங்க பார்க்காம சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அடுத்தது டே 4 என்ன பண்ணணும்? கரெக்ட். நீங்க அத நோட் புக்ல ஃபர்ஸ்ட் வார்த்தைகளை அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க, அம்மா இல்லைன்னா அப்பா. நீங்க அந்த டிக்டேட் பண்ண வார்த்தையை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட மீனிங், அதோட பொருள் அதையும் நீங்க பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? கொஞ்சம் வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன் ஆன்ட்டி, ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை உங்களுக்கு. அதனால ரொம்ப அழகா இந்த அசைன்மெண்ட்டை செஞ்சு அனுப்புங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.